பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட படகு பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த படகு 1ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட படகு. கிட்டத்தட்ட இது 2000 வருடங்களுக்கு பழமையானது. இந்த படகை ஆராய்ச்சியாளர்கள் 1986ஆம் ஆண்டு இஸ்ரேலில் உள்ள கலிலியா கடலோட கரையில கண்டுபிடிச்சிருக்காங்க. கலிலியா கடலோட நீர்மட்டம் குறைஞ்சி அது வறட்சியான சமயத்துல இந்த படகை மக்தலா அருகே கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனோட ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அநேக இடங்களுக்கு செல்வார். அநேக முறை நடந்தே சென்றிருக்கிறார். சில தூர பயணங்களின் போது அவர் படகிலும் சென்றதாக நாம் வேதாகமத்தில் வாசிக்க முடியும். 1ஆம் நூற்றாண்டுல மக்கள் மீன் பிடிக்கிறதுக்கும் ஏரியில் போக்குவரத்துக்கும் இந்த மாதிரியான படகை தான் பயன்படுத்தி உள்ளார்களாம். இந்த படகு வரலாற்றிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. கார்பன் 14 காலக்கணிப்பு இந்த படகோட வயதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த படகு கிமு 100 முதல் கிபி 100 வரைக்கும் இடையேயான காலகட்டத்தை சார்ந்தது என்று கூறியுள்ளார்கள். இந்த படகை தோண்டி எடுக்கும் போது இது டேமேஜ் ஆகாம இருக்கிறதற்காக ரொம்பவே கவனமா எடுத்திருக்காங்க. இந்த படகை எடுத்த பிறகு பாலியூரித்தீனை கொண்டு சுற்றி ஒரு சிறப்பு தொட்டியில முக்கி எடுத்திருக்காங்க. அதுல அழுகி போன மரத்தை மெழுகால மாற்றி அதை பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இப்போ இந்த படகை கிப்போர்ட்ஸ் கினோசரில் உள்ள இகல் அலோன் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்துவதற்கு பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இந்த படகோட வடிவமைப்பு அம்சங்கள் இப்படி எல்லாமே அந்த காலத்து மீன் பிடிக்கிறவங்க வச்சிருந்த படகுகளோட விளக்கங்களுக்கும் இது ஒத்து போகுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த படகு சுமார் 27 அடி நீளமும் 7.5 அடி அகலமும் 4.3 அடி உயரமும் கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இயேசுவின் காலத்தை சேர்ந்த இந்த பழங்கால மீன்பிடி படகை வடமேற்கு கரையில் மோஷே அண்ட் யுவல் லுஃபான் ஆகிய 2 உள்ளூர் மீனவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த படகு லெபான் சிடார் உள்பட பல்வேறு வகையான மரங்களால் செய்யப்பட்டதாக கூறுகிறார்கள். தேவதார மரங்களையும் பயன்படுத்தி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த படகை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த படகுல நிறைய பழுது பார்த்த அறிகுறிகளும் இருந்ததாக கூறுகிறார்கள். மேக்சிமம் 10 பேர் இந்த படகுல பயணம் செய்ய முடியும் என்றும் கிட்டத்தட்ட 600 பவுண்டு வரைக்கும் இதுல மீன்களை ஏற்ற முடியும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இந்த படகை கண்டுபிடிக்கும் போது இந்த படகுக்கு பக்கத்துல சமையல் பாத்திரம், விளக்கு இப்படிப்பட்ட பொருட்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பொருட்களை ஆராய்ச்சி செய்ததின் மூலமாக இது 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுதான் என்று உறுதியாக சொல்லுகிறார்கள். இந்த பொருள் மட்டும் இல்லாம இதை கண்டுபிடிக்கும் போது துடுப்பு, பாய்மரம் இப்படிப்பட்ட பொருட்களும் அங்கிருந்து கிடைச்சிருக்கு. இந்த படகு போர்கள், புயல்கள் மற்றும் காலத்தை தாண்டி தப்பித்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இது பாய்மரத்தால் படகோட்டவோ அல்லது இயக்கவோ முடியும் என்றும் கூறுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேருக்கு மேற்பட்ட நபர்களை கொண்ட ஒரு குழு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த படகு கிபி 67இல் மிக்தால் போரில் பயன்படுத்தி இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இது 1 டஜன் பேருக்கு மேல தாங்கக்கூடியதாம். இயேசுவுடனோ அல்லது அவரோட சீசர்களுடனோ இதை தொடர்பு படுத்துற மாதிரியான எந்த ஒரு டைரக்ட் எவிடன்ஸும் இல்ல. இருந்தாலும் அவங்க பயன்படுத்திய படகோட வகையை இது குறிக்கிறது. இது யூதர்களுக்கு வரலாற்று ரீதியாக மிக முக்கியமானது. மேலும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென்.